சூசைட் பண்ற முன்னாடி ஃபேஸ்புக்லயே சூசைடல் நோட்டை அனுப்பிடுச்சு, டெத் டிக்ளரேஷன், டை டிக்ளரேஷன் மாதிரி. சோ இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து துணிச்சலா இருக்காங்க. ஆனா என்னன்னா அதை ஃபேஸ் பண்ற ஒரு மென்டாலிட்டி இல்ல. மென்டலி ஸ்டபானா இருக்காங்க, பட் பிசிக்கலி அவங்களால முடியல. அதுதான் மேட்ரு. இப்போ அவங்க ஏன்னா அந்த தற்கொலை பண்ணும்போது கூட அந்த ஒரு நோட் இன்டிமேஷன் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணி இருக்கு பாருங்களேன். இப்போ தற்கொலை வந்து எப்படி தோணும், சடனா ஒரு விஷயத்த தாங்க முடியாத போது சடனா ஒரு தோன்ற ஃபீலிங் தான் தற்கொலை. அதையே நம்ம 2 நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா அந்த ஃபீல்ட்ல இருந்து நம்ம வெளியே வந்துருவோம். நம்ம ஏன் அப்படி முட்டாள்தனமா முடிவு எடுக்கணும், இதுக்கு இதான் முடிவு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஆயிரும். அந்த பொண்ணு சடனா எடுத்த ஒரு முடிவு தான் தற்கொலை. அந்த முடிவுலையுமே ஒரு ஆடியோ ரெக்கார்டு போட்டுட்டு அது இறந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் அது வந்து நல்ல ஒரு நிதானமான பொண்ணாதான் இருந்திருக்கு, 4 பக்கமும் யோசிச்சிருக்கு. ஆனா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்ல. மென்டலி ஸ்டேபிளா இருந்தா கூட பிசிக்கலா அந்த ஹஸ்பண்ட் கூட அவங்க வீட்டுக்கு கூட போட்டி போட முடியல. கான்ஃபிளிக்டாக என்ன சொல்ற, அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியல அந்த பொண்ணால. ஏன்னா 4 பேர், அந்த 4 பேரு தாங்க பிரச்சனையே. இப்போ 4 பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃபேமிலில ரிலேட்டிவ்ல என்ன சொல்லுவாங்க, 4 பேருன்னு அந்த 4 பேருக்காகவே அந்த பொண்ணு லைஃப் இப்படி ஆயிடுச்சு. இதுல வந்து உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிமன்றம் வந்து நிரூபிக்கும். இந்த கேஸை பொறுத்தவரை பொண்ணுங்களை பொறுத்தவரை கொஞ்சம் என்ன சொல்றது, மென்டலி ஸ்டேபிளா இருக்கணும், பிசிக்கலி ஸ்டேபிளா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனையை எப்படி கோப்பப் பண்ணணும்னு எல்லா பொண்ணுக்கும் சொல்லி கொடுக்கணும். இத வந்து ஒரு கோர்ஸா கூட வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு காலேஜஸ்லாம் இப்போ. ஏன்னா நிறைய இந்த மாதிரி ஓவர் சென்சிட்டிவா இருக்காங்க பொண்ணுங்க, டக்குன்னு ஒரு விபரீத முடிவு எடுத்துடுறாங்க. இத வந்து எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராப்பரா கவுன்சிலிங் கொடுக்கணும். இந்த மேரிட்டல் கவுன்சிலிங் எல்லாம் இருக்கு சார். எங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிறிஸ்டியன் இதுல எல்லாம் உண்டு. இந்த என்ன சொல்லுவோம், திருமண கிளாஸ் அப்படின்னு வைப்பாங்க. மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 கிளாஸஸ் இருக்கும், வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த ஹஸ்பண்டும், அதாவது அந்த பொண்ணும் பையனும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும். அவங்க எப்படி இருக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பொறுமை இருக்கணும், எப்படி அனுசரிச்சு போகணும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், எப்படி ஓவர் கம் பண்ணணும், அதெல்லாம் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதெல்லாம் அட்டன் பண்ணி தான் நம்மளோட கிறிஸ்டியன்ல மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. சோ ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் அதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல. சோ அந்த மாதிரி கிளாஸஸ் வைக்கலாம் மேரேஜுக்கு முன்னாடி. மேரேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா வீட்டுல சொல்லி இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு கவுன்சிலிங்க்கு அனுப்பலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு ரொம்ப சென்சிட்டிவ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த மாதிரிலாம் இது பண்றா. ஓவரா எக்ஸாஜரேட், அது ஹாப்பினஸோ சேட்னஸோ எதுனாலும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம். சோ அதனால பெண்கள் பொறுத்தவரை அவங்க எப்பவுமே ஒரு சாஃப்டான ஒரு நேச்சர் உள்ளவங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பசங்களுக்கும் தெரியணும், பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமிலி ரூடா இருந்ததுன்னா அதை எப்படி கோப்பப் பண்ணணும்னு பொண்ணுங்களுக்கும் தெரியணும். சோ இது வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி போமான்னு சொல்றது அட்வைஸ் கிடையாது, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கறது தான் அட்வைஸ். அதை வந்து பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.